ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியங்கா. நம்ம இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பைப்பிங் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் பைப்பிங் கிளாத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கில் நெக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெக்லைனில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம பைப்பிங் கிளாத்தை வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு சிங்கிள் கைடில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த லைனிங்கை வந்து எப்போவுமே இழுக்காமல் அதை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே இழுத்திங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ நான் அதை முடிச்சுட்டேன். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லைனிங்கோட பைப்பிங்கை ஒன்றா சேர்க்குற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் அங்கங்கே குண்டூசி குத்தி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா, அது மேலேயே நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு இப்போ எக்ஸஸ் உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம எங்கன்னா விலகி தைச்சிருக்கோமா அப்படின்ட்டு எதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி சரி பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த த்ரெட்டோட பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தள்ளியெல்லாம் இல்லாமல் த்ரெட்டுக்கும் அந்த கிளாத்துக்கும் இடையில வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது முடிச்சுட்டு இப்போ நான் ப்ளவுஸோட லைனிங்கை வந்து அந்த கிளாத்தோடு சேர்த்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துப்பேன். பார்டர் இல்லாத துணிக்கு மட்டும் இந்த மாதிரி பார்த்துப்பேன். அந்த பேலன்ஸ் உள்ள கிளாத்தையும் நம்ம மடித்து அப்படியே உள்ளே வச்சு தைச்சிட்டு அந்த இடம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும். நல்லா ஒரு திக்கான ஒரு லேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு போட்டால் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம். அதை விட்டுட்டு அப்புறம் நம்ம சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இடத்த வந்து நீங்கள் டாட் பிடிக்க வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 4லேருந்து 4.5 அளவுக்கு லென்த் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வித் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேக்ஸிமம் 1/2 இன்ச் வச்சு நீங்கள் ஒரு க்ராஸாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. Thank you. Thanks for watching.